உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல அதிகமான விலைவாசி கூடிருச்சு இல்லையா? குறிப்பா இந்த தங்கம் விலை ஏறிடுச்சுங்க. தங்கம் விலை நாளுக்கு நாள் கிடுகிடுன்னு ஏறினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வாங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்களால நிம்மதியா வெளியில போட்டு போக முடியல. வீட்டுல வச்சே பத்திரமா லாக்கர் வைக்கிறாங்களா, அதுவும் பயமா இருக்குது. எப்போ இது களவாடப்படும் ஒரு பயம் இருக்கு. நிம்மதியா சாலையில வாங்கின நகைகளை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு விசேஷத்துக்கு போட்டு போக முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா ஒரு பயம் நமக்கு வருது. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, உலகத்துல நம்ம வாழறதுக்கு இதெல்லாம் தேவை தானே, சேமிச்சு வைக்கிறோம், நிறைய சேர்த்து வைக்கிறோம். பணத்தை சேர்க்கிறோம், அப்புறம் வீடை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வீட்டை சேர்க்கிறோம், நகைகள் சேர்க்கிறோம், எல்லாத்தையும் நம்மளால என்னெல்லாம் முடியுமோ சேமித்து சேமித்து வைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த சேமித்து வைத்து நாம் இதை சேமிப்பதற்கு உழைக்கிறோம், இரவு பகல உழைக்கிறோம். நம்ம நிம்மதியா சாப்பிட கூட முடியறது இல்லை, நல்ல உணவு கூட எடுத்துக்க முடியலன்னா அதையும் நம்ம என்ன பண்றோம்னா, எப்படியாவது இதை பணமாக்கினா நம்ம சேவிங்ஸ் இருக்குமே. அப்ப யாருக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்ல? இது ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கணும். இப்படிதாங்க ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது, அவங்க அப்பா மாலை நேரத்துல ரொம்ப லேட் ஈவினிங் நைட் வேலை முடிச்சுட்டு வராரு. வந்த உடனே அந்த குழந்தை கேட்டுச்சு, அப்பா இன்னைக்கு சாயங்காலம் நீங்க வானத்தை பாத்தீங்களான்னு. இல்லையம்மா, என்ன விஷயம்? அப்போ அந்த குழந்தை, இல்ல அவர் ரொம்ப அழகான வானவில் வந்துச்சு, நான் பார்த்தேன், நீங்க ஏன் பார்க்கல? மேல பார்க்கவே இல்லையா? மேல நோக்கி நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த தகப்ப சொன்னாரு, எனக்கு எங்க மேலெல்லாம் நிமிர்ந்து பார்க்க நேரம் இருக்குது, எனக்கு கீழே உலகத்துல வேலை இதே நிறைய இருக்குது, நான் எங்க மேல பார்க்கறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் பலர் நம்மள உலகத்துல இருக்கிற வேலைகளை தான் நம்ம செய்யறோம், மேலான வேலை நம்ம செய்யறது கிடையாது, மேன்மையானதையும் நம்ம செய்யறதில்ல. உலகத்துல இருக்கிறவங்களுக்காக நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வேலை செய்யறோம், சேமிச்சு வைக்கிறோம், உழைக்கிறோம், எல்லாமே உலகத்துல இருக்கிறவங்களுக்காக நமக்கு. அப்போ நம்ம ஓடி ஓடி உழைச்சிருக்கு, என்னைக்கு நம்ம வாழ்வு பெறது? அப்போ உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலான விலை நம்ம நாடணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கேட்கிறார். அப்ப மேன்மையானதை நம்ம செய்யணும், நல்லவைகளை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்வு அப்பதான் ஆரம்பமாகிறது. அந்த வாழ்வுக்கு நீதி செய்வதற்காக இந்த இறையாட்சிக்குரிய அத்தனை காரியங்களும் நம்ம செய்யணுங்க. அதாவது எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும், பகைவரை நேசிக்கணும், இல்லாதோருக்கு பகிர்ந்தளித்து வாழணும், எல்லாரிடத்திலும் ஒரு கூட்டுரிமையோடு நம்ம பழகணும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இறையாட்சிக்குரிய அத்தனை காரியங்கள் நம்ம செய்யும்போது நிச்சயமாக மேன்மையானவைகளை நம்ம நாடுகிறவர்களா இருப்போம். விண்ணகத்துக்குரிய பொக்கிஷங்கள் நம்ம சேர்க்கணுமே தவிர பூலோகத்துல இருக்கிறது தேவையில்லை. ஏன்னா இது ஒரு நாள் அழியக்கூடியது. இங்க பூச்சியும் புருவும் திருடர்களும் இதை என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க. இது நமக்கு நிரந்தரமானதில்லை, நிரந்தரமானது மேலே உண்டு. அதை சேமிக்க நாம் ஆயத்தப்படுவோமா? இந்த நாள் இந்த சிந்தனையோடு நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மேன்மையானவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நாட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.